வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதன் பொருள் உலகத்தின் போக்கிற்கு அடிபணியாமல் தேவனுடைய பார்வையில் வாழ்வதாகும். பைபிளில் ரோமர் 12:2 சொல்லப்பட்ட நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தம், உலகத்தின் சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் மதிப்புகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தின்படி உங்கள் மனதை புதுப்பித்து தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்பதாகும். உலகத்தின் பாவமான செயல்கள், சிந்தனைகள் மற்றும் நிலையற்ற மதிப்புகளுக்கு ஏற்ப வாழாமல் இருப்பது, தேவனுடைய வார்த்தையின்படி சிந்தித்து அவருடைய நன்மையானதை சித்தத்தை புரிந்து கொள்ள நம் மனதை தொடர்ந்து மாற்றிக்கொள்வது, அதன்படி வாழ்வது. உலகத்திற்கு ஏற்ற வேஷம் போடுவதற்கு பதிலாக தேவனுக்கு ஏற்ப புதிய மனிதனாக மாறுவது, அதாவது பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழ்வது. மேற்சொன்ன வசனத்தை ஊழியக்காரர்கள், பாதிரிமார்கள், பிஷப்புகள், ரெவரண்ட்டுகள், அவர்களின் போதனைகள் மற்றும் தீர்க்க தரிசனங்களை நம்பி வரும் கிறிஸ்தவர்களுக்கு பலமாக போதிப்பார்கள். ஆனால் இந்த போலி தீர்க்கதரிசிகள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் இயேசுவே பரிசுத்த ஆவி வழியாக ஊழியக்காரர்கள் மூலம் சொல்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் கிறிஸ்தவர்கள். அண்மையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போதே அதில் பங்கேற்ற இந்த போலி தீர்க்கதரிசிகள் யாரை சார்ந்து எந்த அரசியல் கட்சி மேடையில் நின்றார்களோ அவர்களின் மனம் குளிர அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் தலைவர்தான் முதலமைச்சராக வருவார் என இயேசுவின் பெயரால் சத்தியம் மட்டும் செய்யவில்லை, மற்றபடி உறுதியாக சொன்னார்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து. அதற்கு மேலாக புத்தாண்டு வழிபாடுகளில் இயேசு இந்த ஆண்டிற்கு சொன்னதாக இந்த வேடதாரி போலிகள் இந்திய பிரதமர் தலைமையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்றும் தமிழ்நாட்டில் இப்போதைய ஆட்சி அகற்றப்படும் என்றும் ரெவரண்ட் ஒருவர் போலி தீர்க்கதரிசனம் சொன்னார். மேலும் சிலர் இன்றைய ஆட்சியே அடுத்து வரும் என்றும் தேர்தலில் வெல்லும் என்றும் அடுத்தடுத்த கட்சித் தலைவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்றும் அடித்து விடுகிறார்கள். இப்படி மாற்றி மாற்றி அவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் இவர்களாக இட்டுக்கட்டி சொல்கிறார்களா அல்லது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரா? புரியாமல் கிறிஸ்தவர்கள் குழம்பி யாருக்கு ஓட்டு போடுவார்களோ? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? இதுதான் உங்களை நம்பி வரும் ஆத்ம ஆடுகளுக்கு நீங்கள் வழிகாட்டும் லட்சணமா? இயேசு இதோ வருகிறார், அதோ வருகிறார், காத்திருங்கள், வந்ததும் நாம் அவரோடு மறுரூபமாகி போவோம் என்று சொல்லும் ஊழியக்காரனே, முதலில் நீங்கள் போவீர்களா? அவர் கேட்கும் கணக்கை ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசுவுக்கே வெளிச்சம். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையில் வருகிற விசுவாசிகளுக்கு இப்படியான குறி சொல்லுதலை தயவு செய்து விட்டுவிடுங்கள். உங்களுக்கிட்ட பணியை சிறப்பாக செய்யுங்கள். தேவனின் நாமத்தை உயர்த்த மக்களை நல்வழிப்படுத்துங்கள். அதுவே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.